ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக. நேற்றைய தினத்தில் நடந்த உபவாச ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமும் ஆசீர்வாதமாயிருந்தது நம்புகிறேன். இவைகளை கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொள்ள தேவனாய் கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாளிலே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது பல காரியங்களை எழுதுகிறார். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். வேலைக்காரர்கள், அதாவது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வழிகாட்டுதலை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்லி 10ஆம் வசனத்துக்கு வரும்போது, நான் இவ்வளவுதான் ஆலோசனை சொன்னாலும் கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமைகளிலும் பலப்படுங்கள். அதுக்கு காரணம் சொல்றாரு. இதுக்கு முன்னதாக நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் பல ஆலோசனைகளை சொன்னேன். இவைகளின் நடுவில் நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளும். அப்போ இந்த 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட காரியமும் கீழே சொல்லப்பட்டதான சர்வாயுத வர்க்கத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும். பிசாசினுடைய தந்திரங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எந்த வழியில எப்படி வருவான்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவன் ஆரம்ப காலத்திலிருந்தே அவன் தந்திரசாலி தான். நம்ம எந்தெந்த விதங்களிலே வீழ்த்த முடியுமோ அதையெல்லாம் செய்யத்தக்கதாக பலவிதமான தந்திரங்களோடு வருவான். ஆனால் அந்த தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி வேணும். எல்லாருக்கும் அந்த திராணி இருக்காது. நான் விசுவாசின்னு சொன்னதுனால அந்த திராணி வந்துடாது. இந்த சபைக்கு இவ்வளவு வருஷமா நான் போறேங்கிறதுனால அது திராணி வந்துடாது. என்ன சொல்லியிருக்கிறது? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னதாகவே சொல்லிட்டார். முதல்ல கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அது மாத்திரம் போதாது, அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அவனை எதிர்த்து நிற்கிறதுக்குனே கர்த்தர் நமக்கு பல விதத்தில் உள்ள சர்வாயுத வர்க்கத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும், உச்சந்தலைக்கு தலைச்சீரா, காலுக்கு தொடுத்துக்குள்ள ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இதற்கு இடைப்பட்ட இடங்களிலே உள்ளதான ஆயுதங்கள், இவைகளெல்லாம் தரித்து கொண்டவர்களாக இருப்போம். ஆனால் எந்த தந்திரங்களையும் எதிர்க்க நம்மால முடியும். ஒருவேளை இந்த கால வேளையில அவனுடைய தந்திரங்களில் அகப்பட்டவர்களாய், நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு வழி மார்க்கம் தப்பி போகிறவர்களாய் காணப்படுகிற யாராக இந்த வசனத்தை கேட்பீர்களே, ஆனால் கர்த்தர் தருகிறதான இந்த சர்வாயுத வர்க்கத்தை, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில, கர்த்தரிலே பலப்படுங்கள். அப்படி செய்தால் எந்த பிசாசு எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த தந்திரத்தோடு வந்தாலும் அவனை மேற்கொள்ளத்தக்கதாக, எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணிய தேவனாய் கர்த்தர் தருவார். அது இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் ஆராதனைக்கென்று ஆயத்தமாகுங்கள். நன்றாய் ஜெபித்து வாருங்கள். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உடைய ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தைகள் பதிவும், எப்படியாகிலும் பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளத்தக்கதான தைரியத்தை, சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அதை செய்தபடியாலும் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசியாக சகோதரனே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். God bless you abundantly again and again and again and again. Amen.